2024 மே மாதம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இந்த மே மாசத்துல எந்தெந்த ஹீரோவோட புதிய படங்கள் எந்தெந்த தேதியில ரிலீஸ் ஆக போகுது, யார் யாரோட படங்கள் எந்தெந்த தேதியில ரிலீஸ் பண்ண போறாங்க, எதெல்லாம் அஃபிஷியலா அறிவிச்சிருக்காங்க, எந்தெந்த தேதியில எந்தெந்த படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுன்னு வீக் வைஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ் சினிமால முதலா தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்க மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கோட தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்க படங்கள் என்னென்ன? டைரக்டர் சுந்தர் சியோட இயக்கத்தில் ஹிப்ஹாப் தமிழாவோட மியூசிக்கில் சுந்தர் சி, ரஷிகானா, தமன்னாவோட நடிப்பில் அரண்மனை பார்ட் 4 படம் ஹாரர் த்ரில்லர் படமாக இந்த வாரம் மே 3ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் அடுத்ததாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் குரங்கு பெடல். இப்போ இந்த படம் சம்மர் முன்னிட்டு மே மாதம் இந்த வீக் மே 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. குழந்தைகளை கவரும் வகையில் ஸ்மால் பட்ஜெட் படம் சிவகார்த்திகேயன் ப்ரொடக்ஷனில் மே 3ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் சாய் தன்ஷிகா நடிப்பில் த ப்ரூஃப் படம் அஃபிஷியலாக 3ஆம் தேதி த்ரில்லர் ஜேர்னலில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. மற்றும் தினேஷ் மாஸ்டரோட நடிப்பில் அஃபிஷியலாக நின்று விளையாடுன்ற புது படமும் அவருக்கு ஸ்மால் பட்ஜெட் படமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. தமிழ் சினிமாவில் மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக் மே 3ஆம் தேதி இந்த 4 படங்களும் அஃபிஷியலாக தமிழ் சினிமாவில் புது படங்களாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள். மலையாள சினிமாவில் ஒரிஜினலாக எடுக்கப்பட்டு மல்டி லாங்குவேஜுக்கு டப் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்டான படம் மஞ்சு மேல் பாய்ஸ். இந்த படம் அஃபிஷியலாக மே 5ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா மற்றும் ஹிந்தி இந்த 5 லாங்குவேஜில் மஞ்சு மேல் பாய்ஸ் படம் அஃபிஷியலாக மே 5ஆம் தேதி டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் வெளியாகுது. தமிழ் சினிமாவில் 1 மந்த் பிஃபோர் தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் ஹாட்ஸ்பாட் படம் கம்மிங் சூன் இன் அமேசான் பிரைம்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வாரம் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் ஹாட்ஸ்பாட் படம் வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படம் லவ் பேஸ்டு 4 டிஃப்ரெண்டான ஸ்டோரி தியேட்டரில் ரிலீஸ் ஆகியிருந்தது. படம் கம்மிங் சூன் அமேசான்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த வாரம் ஹாட்ஸ்பாட் அமேசான் பிரைமில் ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் மாதவன், அஜய் தேவன் மற்றும் ஜோதிகா நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன படம் சைத்தான். படம் மல்டி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகியிருந்தது. மே 3ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் இன்க்ளூடிங் தமிழ் லாங்குவேஜ்லையும் சைத்தான் படம் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. இந்த 3 படங்களும் அஃபிஷியலாக இப்போதைக்கு மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. மே மாதம் செகண்ட் வீக்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள். நடிகர் கவின் நடிப்பில் ஏலனோட இயக்கத்தில் ஸ்டார் படம் அஃபிஷியலாக நடிகர் கவின் அவர்களுக்கு மே 10ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகிறதா இருக்குது. நடிகர் கவின் அவர்கள் இந்த படத்தில் ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணி மல்டி கெட்டப் போட்டு நடிச்சிருக்காரு. ரீசெண்டாக ட்ரைலர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. படம் அஃபிஷியலாக மே 10ஆம் தேதி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் சந்தானமோட நடிப்பில் அடுத்த படம் இங்கே நான் தான் கிங்கு. இந்த படமும் அஃபிஷியலாக மே 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் சந்தானம் அவர்களுக்கு காமெடி ஜேர்னலில் இருக்க போகுது. மற்றும் டைரக்டர் அமீரோட நடிப்பில் உயிர் தமிழுக்கு படமும் மே 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. படம் அரசியல் பேஸ் பண்ணின படம். நடிகர் அர்ஜுன் தாஸ் அவர்களுக்கு ரசவதின்ற படமும் மே 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. மகாமுனி போன்ற படங்களை இயக்கிய டைரக்டரோட இயக்கத்தில் ரசவதி படம் இந்த வாரம் ரிலீஸ் பண்ணுறதா இருக்காங்க. தமிழ் சினிமாவில் இப்போதைக்கு இந்த 4 புதிய படங்களும் மே மாதம் செகண்ட் வீக்கில் அஃபிஷியலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மே மாதம் செகண்ட் வீக்கில் இப்போதைக்கு எந்த படமும் அஃபிஷியலாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அறிவிக்கல. அப்கமிங் டேஸில் வேறு எதனா புதிய படங்கள் ஓடிடி ரிலீஸ் தேதி மே மாதம் செகண்ட் வீக்கில் அறிவிச்சாங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். மே மாதம் தேர்ட் வீக் மே 17ஆம் தேதி நடிகர் விஜயகுமாரோட நடிப்பில் எலெக்ஷன் படம் அஃபிஷியலாக மே 17 ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. மற்றும் நடிகர் விஜய் சேதுபதி அவர்களுக்கு தயாராகி ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகாமல் இருக்க படம் மகாராஜா படம் மே மாதம் ரிலீஸ்க்கு பிளான் போட்டிருக்காங்க. மே 17 ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு நடிகர் விஜயகுமாரோட எலெக்ஷன் படம் மட்டும் அஃபிஷியலாக மே 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படமும் அரசியல் பேஸ் பண்ணன படமாக இருக்கும். மே மாதம் 4th வீக்கில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படங்கள். நடிகர் ராமராஜனோட நடிப்பில் 45வது படம் சாமானியன். படம் அஃபிஷியலாக மே 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதா அறிவிச்சிருக்காங்க. நடிகர் ராமராஜன் அவர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது.
இவர் 80s 90sல நிறைய படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. நடிகர் மம்முட்டியோட நடிப்புல டர்போ படம் அபிஷியலா மே 23ஆம் தேதி ரிலீஸ் பண்றதா இருக்காங்க. படம் அதர் லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு மே மாதம் 4th வீக்ல இந்த 2 படங்களும் அபிஷியலா ரிலீஸ் ஆகிறதா அறிவிச்சிருக்காங்க. நான் சொன்ன படங்களை தவிர்த்து மே மாதம் ரிலீஸ்ல வேற எதனா புது படங்கள் அபிஷியலா அறிவிச்சாங்கன்னா நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு மே மாசத்துல நான் சொன்ன புதிய படங்களெல்லாம் அந்தந்த தேதியில அபிஷியலா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. இந்த மே மாசம் சம்மர் ரிலீஸ்ல எந்த படத்துக்கு நீங்க ஈகரா வெயிட் பண்றீங்கன்னு படத்தோட பேரை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.